ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஒரு பரிசுத்த நாளை திரும்பவும் காணும்படியாக தேவனாய கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட தயவு செய்து என்னையும் உங்களையும் கூட தேவசேனாத்திலே தேவனாய கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அழைத்துக் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்துல ஆவிலே கலிகூர்ந்து அவரை ஆராதிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பாக்கியமும் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுத்து, கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்துல அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர் நம்மிலே கலிகூறுவதனால் நாம் அறியத்தக்கதாக தேவனாய கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட இந்த நாளிலும் பாராட்டின அந்த பிரதான கிருபைக்காகவும் அன்புக்காகவும் என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த நாளும் வேலையானது நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை நாம் உட்கொண்டு அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற சமயமும் நேரமாக இருக்கிறது. இந்த நாளுக்குள்ளே வார்த்தையாக சங்கீத புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை தேவனாய கர்த்தர் தாமே இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய கர்த்தர் தாமே தந்திருக்கிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். முன்பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் அப்படியாக தியானித்து யோசித்து பார்க்கிற பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது போல ஊழியமும் கர்த்தருடையது என்று நாம் அறியும்படியாக அங்கேயும் கூட ஒரு வார்த்தை எழுதி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியமும் கர்த்தருடையது. அதிலே நாம் எழுதப்பட்ட வாக்கியத்தின்படி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆமா, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. அநேக ஊழியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியங்கள் அநேக இருக்கிறது. சபை கட்டுப்படியான ஊழியம் அப்போஸ்தலருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசன ஊழியம், தீர்க்கதரிசிகள் சபையை உணர்த்தி போதித்து நடத்துகிற ஊழியம் என்று சொல்லி நம்மை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற பொழுது போதகம் பண்ணுகிற ஊழியம் ஒன்று கொண்டிருக்கிறது. சபையை மேய்க்கிற ஊழியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை முறையாக மக்களுக்கு வகுத்து போதிக்கிற ஊழியம் ஒன்று இருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் ஒன்று இருக்கிறது. இப்படி அநேக ஊழியங்கள் இருக்கிறது. இப்படி அநேக ஊழியங்கள் இருந்தாலும் இந்த ஊழியத்தை எல்லாம் இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிய முடிகிறது. முதல்ல நாம் என்ன வாசித்தோம்? சங்கீதம் 3:8 என்று பார்க்கிற பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையதுதான், ஊழியமும் கர்த்தருடையதுதான் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியானால் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய சித்தம் அறிந்து சித்தப்படி அவருடைய ஊழியத்தை அவர் என்ன செய்யணும் அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப நான் ஊழியம் செய்கிறேன், அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், சபையிலும் செய்கிறோம், ஒவ்வொருவரும் செய்கிறோம், வெளியிலும் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். நாம் யாருக்கு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்பதை நாம் மனதிலே நாம் ரொம்ப கவனமாக நாம் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஊழியம் கர்த்தருடையது. அந்த ஊழியத்தை கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அது ஊழியம் கர்த்தருடையது என்பதை அறிந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து அந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய, நம்மை நடத்த, ஊழியத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நம்ம சரியா இடம் கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யணும். ஊழியமும் கர்த்தருடையது என்று எழுதப்படும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு பழுதப்படும். கர்த்தருடைய ஊழியத்தை நமக்குள்ளாக இருந்து கர்த்தர் செய்யும்படியாக நாம் சரியாக கர்த்தருக்கு நம்மை ஒப்புவிக்கிற பொழுதுதான், ஒரு ஊழியக்காரர் ஒப்புவிக்கிற பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய போதனைகளாலே, அவருடைய ஊழியங்களினாலே
ரட்சிப்பு படுத்தப்படும் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள் என்று இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருளுகிற செய்தியாக இருக்கிறது. தேவனை நான் சோதரிக்கிறேன். மற்றபடி கர்த்தருடைய ஊழியத்தை நான் அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரர் மனமான போக்கில் அவர் செய்கிறார், தம்முடைய விருப்பப்படி செய்கிறார். கர்த்தர் சித்தம் அறிந்தும் அறியாதவரை போல சுய சித்தம் செய்கிறவராக, சுய விருப்பப்படி ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். மெய்யான ரட்சிப்பு உண்டாகாது. ஆனபடினால எப்படி ரட்சிப்பு கர்த்தருடையதோ அதே போல ஊழியமும் கர்த்தருடையது. அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும் ஊழியக்காரராய் நாம். அப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி இது வேஸ்ட், வீணானது என்று மத்தேயு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவரே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை தான் நாம் செய்கிறோம். ஏசப்பா விட்டு சென்ற ஊழியத்தை தான், நமக்கு விட்டு போயிருக்கிற ஊழியத்தை தான் நாம் செய்கிறோம் என்பதை நாம் இதயத்தில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் உண்மையாக சரியாக தேவ சித்தம் அறிந்து நாம் இந்த ஊழியத்தை கர்த்தருடைய சித்தப்படி நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21 முதல் வாசிக்கலாம். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன். மற்றபடி என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் என்ன செய்ய போகிறார்கள்? கர்த்தருடைய வருகை நாளிலோ அல்லது காலத்துக்கு முன்பாக மரித்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வருகை நாளிலே அவர்களுக்கு கர்த்தரோடு கூட என்றென்றும் அந்த மோட்ச ராஜ்யத்தில், அந்த மோட்சத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் போய் இருந்து கர்த்தரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகும். அதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றுதான் பைபிள் அதை கோடிட்டு காட்டுகிறது. வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார் என்று சொல்லுவார்கள். பிசாசு ஓடுது, ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது, பேய் ஓடுது, அற்புதமான அடையாளங்கள் எல்லாம் நடக்கு. அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, அவர் சொன்னபடியெல்லாம் நடக்கு, நல்ல காரியம் தான். வாசிக்க கீழே. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. சுவாமி, உங்களுடைய நாமத்தினால நாங்க பேய்களை ஓட்டுனோம் அப்பா, அப்படி ஒரு வல்லமை எனக்கு கொடுத்திருந்தீர் ஆண்டவரே. பேய் நான் போய் நின்னாச்சுன்னா பேய் நடுங்க ஆண்டவரே, பேய் என்ன பார்த்து நடுங்குச்சு ஆண்டவரே, உன நாமத்தை சொன்னா பேய் ஓடுச்சு ஆண்டவரே, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நான் செய்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படி சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஊழியக்காரர்களாகிய நாம், ஊழியக்காரர்களாக யாரும் ஒருவரும் தேவனால் தெரிந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியம் கர்த்தருடையது. அதை நம்ம சரியா செஞ்சாதான், அவர் சொன்னபடி செஞ்சாதான் அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பரலோகத்தின் வாசல் அவர்களுக்கு திறக்கா. அப்படி இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊழியம் செய்யறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்ச வாசல் அவர்களுக்கு திறக்காது, பரலோக வாசல் அவர்களுக்கு திறக்காது. ஜனங்கள் விசேஷமாக நம்முடைய ஊழியத்தினாலே, நம்ம பிரசங்கத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்திலே என்ன செய்தார்? கடந்து வந்தார்.
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லிதான் வேதமும் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் ஊழியம் செய்கிறோமா? நம்முடைய ஊழியத்தினாலே, நம்முடைய போதனையினாலே, நாம் சபை கூடி வருகிறதுனாலே, நம்முடைய ஐக்கியத்தில் வருகிறவர்கள், நம்ம சபைக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா, ரட்சிக்கப்படுகிறார்களா, பட்டார்களா என்பதுதான் காரியம். அப்படியானால் ரட்சிக்கப்படுகிறது என்றால் என்ன? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 76, 77 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து பார்க்கலாம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நம்முடைய போதனையினாலே, நம்முடைய ஊழியங்களினாலே. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 76, 77 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து வாசிப்பாருங்க. அப்ப ரட்சிப்புனா என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய போதகத்தினாலே, நம்முடைய ஊழியங்களினாலே, நம்முடைய சபைகளிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். வாசிங்க. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். ரட்சிப்புனாலே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிற காரியம். ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஊழியத்தினாலே, நம்முடைய போதகத்தினாலே, நம்மோடு கூட ஐக்கியமாக வந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் அதை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அவரால் தான் நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பை என்ன செய்து கொள்கிறோம்? நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:34 ஒரு தேவனுடைய எடுத்து வாசி பாருங்க. அப்ப ரட்சிப்புனா என்ன? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறதா ரட்சிப்பு. ஒரு மனிதனுடைய பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்படணும். அது ரட்சிப்பு. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 34 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனோ, ஆமா, பாவத்துக்கு அடிமை இருக்கிறவன் என்று சொல்லுகிறேன். ஆமா. அப்ப மனிதர்களாகிய நாம், ஆதாமின் சந்ததிகளாக இருக்கிற நாம் எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைகள் தான். ஆதாம் எவ்வாறுடைய சந்ததியாக பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆதி மனிதனுக்குள்ள பாவம் புகுந்தபடினாலே, ஆதி மனிதன் பாவம் செய்தபடினாலே நாம் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். தாவீது ராஜா எழுதுகிற பொழுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக அந்த அம்மா பாவம் செய்த பெரிய பாவம் செய்தாங்க என்ற காரியம் அல்ல. பாவிகளுக்கு பிறக்கிறவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போல, ஏசாமி சொல்லப்பட்டது போல, எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்பினால்தான் அவர்கள் பாவ மன்னிப்பு பெறுகிறார்கள். கர்த்தர் தான் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவரை ரட்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்பது என்ன என்று சொல்லி நாம் அடுத்து 36 வாசிக்கிற பொழுது தெரிகிறது. வாசிப்பாங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை ஆகுவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிப்புங்கிறது பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறது. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறது. எந்த அனுபவம் நமக்குள்ளாக உண்டாகிறது, நாம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் காண்கிற ஒரு அனுபவம். அடுத்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தான் ரட்சிப்பு என்று சொல்லி இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே ஒரு ஊழியத்தினாலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். நம்ம ஐக்கியத்துக்கு ஒரு ஆள் வருது, நம்மளோட கூட ஒருவர் வந்து சேர்த்துக் கொள்கிறாரு. கர்த்தர் அறியாத ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. புதுசா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுதான் ரட்சகர் என்று தெரிந்து கொண்டாரு. இயேசுவின் நாமத்தினால்தான் பாவ சாபங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போவோம், பாவம் மன்னிக்கப்படும் அறிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா நம்ம கிட்ட வந்தா நம்ம போதனையினாலும் நம்ம ஊழியத்தினாலையும் நம்ம கூட அவங்க ஐக்கியமா இருக்கிறதுனாலையும்
அவங்க விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த காரியமா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:5 ஊழியமும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியமும் கர்த்தருடையது. அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனக்கு சபை நடத்துற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு சபை கற்ற ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு ஆளுக்கு சபையை கண்காணிக்கிற ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு ஆளுக்கு போதகம் பண்ணுகிற ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு ஆளு சபையை மேய்க்கிற ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை தீவிரமா அறிவிக்கிற ஊழியம். இப்படி ஊழியங்கள் பல வகைப்படுகிறது. ஊழியர்கள். ஆனால் இந்த ஊழியம் யாருடையது என்று சொன்னால் அது கர்த்தருடையது, ஆண்டவருடையது என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 59, 60 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவரும் அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, சத்தியத்தை சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே அப்படித்தானே பார்க்கலாம். நீ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அல்லவா. சாரி 32 கூட யோவான் 8:32 கூட நீங்க வாசிக்கலாம். அதான் விட்டுட்டோம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிற, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யும். 32 யோவான் 8:32 நம்மளை விடுதலையாக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கும், நம்மளை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு ரட்சிக்கிறார். அவருடைய உபதேசத்தினாலே நம்மளை ரட்சிக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல்ல வாசிக்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இப்போ யோவான் 6:59, 60 கூட நீங்க வாசித்து பாருங்க. நான் சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், வாசிங்க. 6:59, 60. கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் சொன்னார். அவருடைய சீசர்கள் அநேகர்களை கேட்ட பொழுது, இப்படி கடினமான உபதேசம் யார் கேட்பார்கள் என்றார். இப்படி ஆண்டவர் சொன்னதாக இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியத்தை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை கொண்டுதான், உபதேசத்தினால்தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறார், ரட்சிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி சத்தியத்தை கர்த்தர் சொன்ன பொழுது, ரட்சிக்கப்படக்கூடிய உபதேசத்தை தேவனாய் கர்த்தர் சொன்ன பொழுது, அங்கே சத்தியத்தின்படி நடந்து ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம என்ன செய்யப்படுகிறது, நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை கூட நீங்க வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவரும் சத்தியத்தினால்தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக நம்ம பார்க்க முடிகிறது. வாசிங்க. மத்திய 7:13, 14. இடுக்கமான வாசல்களை பிரவேசியுங்கள், கேட்டு போற வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிறார் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ சத்தியத்தை சொல்லாம நம்ம மற்ற காரியங்களை ஜனங்களுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சொந்த வார்த்தைகள், நம்முடைய சொந்த காரியங்கள் ஜனங்களை ரட்சிக்காது, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்காது, பாவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்காது. கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம போதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திட்டமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற பொழுது இப்படித்தான் ஒரு மனிதன் ரட்சிக்க
ரட்சிக்க முடியும். இதுதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வழி. அவருடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு, சத்தியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. வேற வார்த்தைகளை நமக்கு சொல்லி பிரசங்கித்து அதை எழுதியும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த சத்தியமுள்ள வார்த்தையை நம்ம விசுவாசித்து இந்த சத்தியமுள்ள வார்த்தையின்படி நமக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சத்தியமுள்ள வார்த்தையை நம்ம கை கொடுத்தா நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது சொல்லும் போது நம்ம வாசிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனா யோவான் 15:3 நீங்க எடுத்து நீங்க வாசிப்பாங்க. அப்போ ரட்சிப்பு என்கிறது பாவம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் கூட நம்ம சொல்லலாம். ரட்சிப்புனா என்ன இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறது என்றால் என்ன என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். பாவம் கழுவப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. யோவான் 15:3 கூட ஒரு தேவட கூட எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. அப்போ பாவம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. அப்போ நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம ஓடுறோம், சாடுறோம், கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படுறோம்னு எண்ணிக்கொள்கிறோம். எல்லாம் நல்ல காரியம் தான். அப்போ நம்ம ஓடுறதுனாலயோ சாடுறதுனாலயோ நம்ம பிரசங்கம் பண்ணுகிறதுனாலயோ ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படலைன்னா நம்முடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய ஊழியமும் விருதா என்பதை நாம் தெளிவாக நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்படின்னா பாவம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் தான் இது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. 17 ரோமர் 6:17-18 கூட நீங்க வாசிக்கலாம். அப்ப பாவத்தை கழுவுகிற விடுதலை பண்ணுகிற ஒரு உபதேசம் பைபிள்ல இருக்கு. அந்த உபதேசத்தை நம்ம கருத்தா நம்ம கை கொண்டு மற்றவர்களுக்கும் போதித்து அவரை கை கொள்ள வைத்தா அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வாங்க, பாவத்தில் விடுதலை உண்டாகும். அவர் பாவங்கள் போக அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாவங்களுக்கு போக அவங்க கழுவப்படுவாங்க, பாவம் கழுவப்படும் அப்படின்னு நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. ரோமர் 6:17-18 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். எப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறதுக்கு முன்பாக, அதன்படி நடக்க நம்முடைய இதயத்தை சாய்க்கிறதுக்கு முன்பாக, அந்த உபதேசம் கிடைக்காத வரைக்கும் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாதனாலே, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்க மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக. அப்ப பாவம் கழுவணும்னா உபதேசம் வேணும். பாவம் கழுவுறதுக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இதுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நமக்கு திட்டமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுக்கு ஒரு உபதேசம், ஒரு சத்தியம் இருக்கு. அந்த உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி ஆண்டவர் அதுக்குன்னு சில முறைமைகளை சரியா கர்த்தராம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு கை கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். அந்த உபதேசத்துக்கு நம்ம சரியா கை கொண்டு ஒப்பு கொடுத்தோம்னா அந்த பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம், பாவம் போக நம்ம கழுவப்படலாம் அப்படின்னு எழுதப்பட்டு 1 Corinthians 6:9-11 வரைக்குள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவரை விசுவாசித்து என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று என்னுடைய பாவங்களை கழுவும்படியாக, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக, நான் பயபக்தி அடையும்படியாக, நான் பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் தம்மை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அவர் எனக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி
மரித்தார் என்று விசுவாசிக்கிற மனிதன் விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு கிடைக்காது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கிறது. அதனால ஆண்டவரை விசுவாசிச்சா போதும், ரட்சிப்பு உண்டாயிரும், பாவ மன்னிப்பு உண்டாயிரும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிரும். நாம ஏற்கனவே இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டோம் என்று சொல்லுகிறது கள்ள போதனை, நல்ல போதனை கிடையாது, உண்மையான போதனை கிடையாது. விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் நாம் கேட்டு விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கிக் கொள்கிற பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்படலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்போல் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாரரும் விபச்சாரக்காரரும் சுயமுணர்ச்சிக்காரரும் ஆண்முணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் பாவங்கள் மோட்சத்துக்கு போக முடியாது. பாவம் கழுவுனா போகலாம். அடுத்த வார்த்தை கூட வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் ஆமா நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆமா நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்க பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு, தேவ ஆவியினால் கழுவப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவாக எழுதி கொடுக்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17 கூட வாசிங்க. எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே கிறிஸ்துவுடைய ஆவி உண்டோ, எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்படின்னு தெளிவாக எழுதி கொடுத்திருக்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை ஒரு பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியம் கர்த்தருடையது, ரட்சிப்பும் கர்த்தருடையது. நம்முடைய ஊழியத்தினால ஜனங்கள் ரட்சிக்க முடியாக கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும், கர்த்தர் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடி செய்யணும். அப்போ மீட்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம சரியா முதல்ல ஜனங்களுக்கு போதிக்கணும். ஒரு காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலும் ஆவியானவருடைய நாமத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு பிரசங்கிக்கிறவங்க அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி சரியா போதிச்சாதான் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தை, இந்த ரட்சிப்பின் வசனத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ரட்சிக்கப்படுகிற சுவிசேஷத்தை சரியா போதிச்சாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப சொன்ன ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்புனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 4:11 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கப்படவர். ஆமா, போதும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினால் உண்டாகிறதானே அந்த ரட்சிப்பு தன்னுடைய வாழ்க்கையில கடினமாகிறதுக்கு, அந்த ரட்சிப்பு தனக்குள்ளே உண்டாகிறதுக்கு அவன் என்ன செய்யணும்னு சொல்லி சரியாக என்ன செய்யணும்? அந்த மனிதனுக்கு போதிக்கணும்.
கர்த்தர் ஊழியம், கர்த்தர் என்ன ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு போதிச்சு வச்சிருக்கிறாரோ அதை நம்ம சரியா போதிச்சு அது அவங்களுக்கு வாழ்க்கையில அவர்கள் அப்படி கை கொண்டால்தான் பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு உண்டாகும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். அவர்கள் பாவம் போக என்ன செய்வார்கள்? அவர்கள் கழுவப்படுவார்கள், தேவ ஆவியினாலும் கழுவப்படுவார்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர்கள் கழுவப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:1-2 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:1-2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிரும். அப்போ ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் திருச்சபையார் கூடி வந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய ரட்சிப்பின் வசனத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிச்சாங்க, போதிச்சாங்க. அவர்களுடைய சுவிசேஷத்தினாலே, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே, இந்த ரட்சிப்பின் வசனத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பாவத்திலிருந்து விடுதலையானார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? விடுதலையானார்கள். இப்படிதான் நீங்க முன்னால் இருந்தீங்க, இப்போ நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? அந்த பாவத்தில் பாவ மன்னிப்பு பெற்றது மாத்திரமல்ல, பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறீங்க. அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இருக்கு, நீங்க விடுதலை இருக்கிறீங்க, நீங்க இப்ப பரிசுத்தமா இருக்கிறீங்க. இதுதான் ரட்சிப்பு. அதுக்கு ரட்சிப்பின் வசனத்தை அவர்கள் போதித்தார்கள். ஒரு போதித்தால் வேத வாக்கியங்களை போதிக்க கடவன் என்று அங்கே தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கிறீங்க. அதுதான் கர்த்தரிடத்தில் திரும்புகிற அனுபவம், அல்லது மனம் திரும்புகிற அனுபவம். மனம் திரும்புகிறது என்றால் கர்த்தரிடத்தில் திரும்புகிறது, நம்முடைய காரியங்களை, நம்முடைய மனதை கர்த்தரிடத்தில் திரும்புகிறது தான் மனம் திரும்புதல். அப்ப விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்னன்னு அவங்களுக்கு சரியா போதிக்கணும், எப்படி ரட்சிக்கப்படுதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப கர்த்தரிடத்துல திரும்புவது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3:16 நீங்க வாசிப்பாங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. 16 திரும்பும்போது கர்த்தரும் அந்த முக்காடு ஈடுபட்டு போகும். 16 கூட வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற பொழுது அந்த முக்காடு ஈடுபட்டு போகும். அப்ப விசுவாசிச்சவன ஒரு மனதை ரட்சிக்கப்படுறது இல்ல, நாம கர்த்தரிடத்தில் திரும்பணும், நம்முடைய மன கர்த்தரிடத்தில் திரும்பணும். அப்படி திரும்புகிற பொழுது அந்த முக்காடு, அந்த பாவ முக்காடு நிச்சயமா நம்மளை விட்டு எடுபட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 7ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். ஓசியா 7:16. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரமல்ல, அவருடைய மனம் கர்த்தருக்கு நேராக திரும்பப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் அவருடைய மனம் திரும்பப்பட வேண்டும், கர்த்தருடைய காரியங்களுக்கு நேராக திரும்பணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை, ரட்சிப்பின் வசனத்தினால்தான், வார்த்தையினால்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். ஓசியா. திரும்புங்கள், ஆனால் உன்னதமான இடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற
வில்லை போல் இருக்கிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான இடத்திற்கு அல்ல, மோசமோக்கிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவருடைய அதிபதிகள் தங்கள் நாமனுடைய உக்கிரத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விடுவார்கள். இது தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு நிந்தை. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான இடத்தில் அல்ல. அப்ப ஆண்டவர் இடத்துல திரும்பணும். ஆண்டவரத்துல திரும்பணும்னா எப்படி திரும்பணும்? நம்ம எப்படி ஆண்டவரத்துல திரும்பணும்? 14:1-2 கூட வாசிக்கலாம். ஓசியா 14:2. நல்ல அழுத்தம் திருத்தமா நல்ல சத்தமா வாசிங்க. யோசியா 14:1-2. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நாங்கள் எங்கள் உதவி காலைகளை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டோடத்தில் திரும்புவதுன்னா நம்ம மனதை திரும்புகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது பாவம் முக்காடு நம்மளை விட்டு நீங்கி போகும். அந்த பாவம் தான் ஆண்டவரை பார்க்க கூடாம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு முக்காடு நம்ம போட்டுக்கிட்ட போல இருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்தில் நாம் சரியாக திரும்புகிற பொழுது, கர்த்தரிடத்தில் நம்முடைய மனத்தை திரும்புகிற பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எப்படி எடுபட்டு போகும்? எப்படி திரும்பணும்னு கர்த்தரிடத்தில் திரும்புற வகை என்ன, விசுவாசிக்கிற நாம் எப்படி மனம் திரும்பணும்னு அவர் வார்த்தை நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுவான் என்று எழுதி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் எப்பொழுது எப்படி ரட்சிக்கப்படுவான் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுது. அந்த வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கணும். கர்த்தருடைய திரும்புகிற அனுபவம் என்னங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஏசாயா 8:20 கூட வாசி பார்க்கலாம். ஏசாயா 8:20. அப்ப நம்ம சரியா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தாதான் அந்த கர்த்தருடைய ரட்சிப்பு ஜனங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனை செய்தாலும், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும், ஆவியை பெற்றிருக்கிறேன்னு களி கூர்ந்து மகிழ்ந்துக்கிறது போல அவருடைய காரியங்களா காணப்பட்டாலும் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாரு. பாவத்திலிருந்து விடுதலை இருக்க மாட்டாங்க. பாவத்தோடு தேவ சமூகத்தில் இருப்பாங்க. இது ரட்சிப்பு கிடையாது. ஏசாயா 8:20 வாசிங்க. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலம் வெளிச்சம் இல்லை. இருள் நீங்காது, பாவம் நீங்காது, வெளிச்சம் உண்டாகாது. அவங்க அந்த ஒளியுள்ள தேசத்துக்கு, மோட்சத்துக்கு போக முடியாது, மோட்சத்தை காண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3:5 வசனங்களை நீங்க வாசி பாருங்க. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுது. இதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற பொழுது அவன் பாவம் எல்லாம் கழுவப்படும். வாசிக்க யோவான் 3:3. இயேசுவுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி அப்படின்னு அவருக்கு விளங்கல.
அவர் திருப்பி கேட்ட பொழுது ஆண்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாய் வரணுங்கிறதுதான் முக்கியமான உபதேசம். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறதற்கு நம்ம பாவம் போக கழுவப்படுகிறதுக்கு, நம்ம பாவம் கழுவப்படுவதற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம மனதை அவரிடமாக திருப்பணும், நம்மளோட வாழ்க்கையை திருப்பணும். வசனத்தின்படி நம்ம மனதையும் திருப்பணும், நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும், நம்ம சரியா நம்ம திருப்பணும். அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகும். அதான் அப்பதான் மெய்யான ரட்சிப்பு உண்டாகும். முறையா சரியா கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் திரும்பி மனம் திரும்பி ஞானசாரம் பெற்று பரிசுத்தாயம் பெற்றுக் கொண்டோம்னா நம்ம பழைய பாவம் கழுவப்பட்டிருக்கும். அந்த பரிசுத்தாக அந்த வல்லமையினால, அந்த கர்த்தருடைய ஆவியினால, இந்த கிறிஸ்துவின் ஆவியினால நாம பரிசுத்தமா ஜீவிக்கணும். திரும்பவும் அதுக்கான ஒரு அனுபவத்தோடு கூட ஒரு மனிதன் காணப்பட்டான் என்று சொன்னா அவன் ரட்சிக்கப்படலை. அப்போ அவனுக்கு சரியா ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, ரட்சிப்பின் வசனம் அவனுக்கு சொல்லப்படலை. எப்படி ரட்சிக்கப்படணும், வசனம் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க அவனுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 2:27-28 வசனங்களை வாசிப்பாங்க. அப்ப அங்கே அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அங்கே ஒரு பெரிய அற்புத அடையாளம் நடந்தது. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அங்கே ஒரு பெரிய வேலை நடந்துச்சு. அங்க எல்லாம் பார்த்து தொடர்ந்து அவர் பிரசங்கம் பண்ணாரு. இவரே கிறிஸ்து, இவரே ரட்சகர், இவரே நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியிலே கொடுக்கப்படவில்லை. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும், அவன் ரட்சிக்கப்பட முடியும், தேவனுடைய பிள்ளையாகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ண பொழுது அவங்க என்ன கேட்டாங்கன்னு இங்கே எழுதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு. அப்போ சிலர் அப்போஸ்தலர் 2:27-38 வசனத்தை பார்த்துக்கிட்டேன். 37 இயேசு அவர்கள் கேட்டபொழுது, அப்போஸ்தலர் 2:37 நல்ல கவனமா வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி கேட்டாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாம், பரிசுத்தாயை பெற்றுக் கொள்ளலாம். இதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். நம்முடைய மனதை இயேசு கர்த்தரிடத்தில் திரும்பணும். யோவான் 3:6 வாசிக்கலாம். இதான் ஆவியினால பிறக்கிறான். அம்மா வயிற்றுல பிறந்தான், அது மாம்சத்தின்படி பிறந்தான். அப்போ தேவனுக்குள்ளாக பிறக்கணும், கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கிற அனுபவம் தான் ஞானஸ்நானமும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலுமாக இருக்கிறது. இதான் ஆவியினால பிறக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி அங்கே
கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசி. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அம்மா வயித்துல பிறக்கிறது நாம் உலக வழக்கத்தின்படி மாம்சத்தின்படி பிறக்கிறோம். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியில பிறக்கிறாருங்க. ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியில் புதிதாக்குகிறார். இப்போ ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிப்பாங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம் சரியாக கர்த்தர் நமக்கு சொல்லிட்டு போனபடி இல்ல நம்ம பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கை கொண்டு நம்ம போதிக்கலாம். அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது போதிக்கிற ஊழியக்காரர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கலாம், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம் என்று நிச்சயம் அவர்களுக்கு வேண்டும். பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு வேண்டும். அந்த பாவத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை வெற்றி உண்டாயிருக்க வேண்டும். முன் செய்த பாவங்களை இப்பொழுது செய்யாமல் இருக்கக்கூடிய பலன் ஆவியினாலே பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு பலன் அந்த ஆவியினாலே அந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை எப்படி பெற்றுக் கொண்டோம் என்கிற அனுபவம் அவருக்கு இருந்தால்தான் பெற்றுக்கொண்ட விதத்தை ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், உறுதியாக நம்ம போதிக்க முடியும். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்தாவியும் பெற்றுக் கொடுக்கிறதுனாலும் ஒரு மனுஷன் ரசிக்கப்படலாம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 4:5 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்கு. ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னு வாசிக்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் உண்டு. ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் உண்டு. அப்ப அந்த ஞானஸ்தானம் எப்படி எடுக்கலாம்? மத்தேயு 28:19 வாசிப்பாங்க. மத்தேயு 28:10. அப்போ நம்ம சரியா ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ள நடத்தணும், கிறிஸ்துக்குள்ள பிறப்பிக்கிறதுக்கு அவனை நடத்தணும். அப்ப கர்த்தரிடத்துல அவனை சரியா மனம் திரும்ப வைக்கணும். வசனம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய உபதேசம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த உபதேசம் ஒரே ஞானஸ்தானம் உண்டு. அது வசனத்தின்படி சரியாக அந்த ஞானஸ்தானத்தை ஒரு தேவனுடைய மனுஷன், அதிகாரப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் கொடுக்கிற பொழுது, அதை ஒருவர் எடுக்கிற பொழுது அந்த ரட்சிப்பு கிரியை செய்யும். அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு உண்டாகும், கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்படல. அது அவங்களுடைய கிரிகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அவங்க பழைய ஆளாதான் இருப்பாங்க. மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுக்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களுக்கு என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறது ஒரு சத்தியம். சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது அது ஒரு முக்கியமான சத்தியம். சீசன் ஆக்கி தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். சீசன் ஆக்காம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. முதல்ல அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் வழங்கிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி இன்னும் ரட்சிப்பில் நாம் பெருக வேண்டும், வளர வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் என்ன செய்தாரு, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தவர்களுக்கும் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு மறுபடியாக வந்திருக்கிறாங்க புதியவர்களுக்கும் புதிய உங்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்,
உபதேசம் பண்ணினார்கள். இன்னும் எப்படி நம்ம இந்த ரட்சிப்புல வளர்றது, இந்த ரட்சிப்பு அனுபவத்தில் நம்ம எப்படி இன்னும் வளருது அப்படிங்கிறது அவங்க உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவ, இவங்க தான் கிறிஸ்தவ, சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லப்பட்டாங்க. அப்ப சீசராக்கி அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். சீசன் ஆகணும் முதல்ல. மத்தேயு 9:9 சீசர்னா யாரு? கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவங்க தான் சீசர். அவர் நடந்து போன பாதையில அவரோடு கூட நடக்கிறவங்க, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவங்க, அவருடைய உபதேசத்தின்படி நடக்கிறவங்க, உபதேசத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவங்க, அந்த உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க, இவங்க தான் சீசர்கள். முதலில் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை படி நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க மத்தேயு 9:9. இயேசு அவரிடமிருந்து புறப்பட்டு போகையில் ஆயத்தரையில் உட்கார்ந்திருந்த மத்தேயுவின் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வாழ்ந்தார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் செல்கிற அனுபவம் யாருக்கு உண்டாயிருக்கிறதோ, பின் செல்ல யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க தான் சீசர்கள். அவருக்கு பின்னால போறது பின் செல்ல தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க தான் என்ன செய்ய அவங்க சீசர்கள் என்று இங்க தெளிவாக எழுதப்பட்ட. அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். கர்த்தருக்கு பின் செல்ல தங்களை முடிஞ்சா ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை முடிஞ்சா ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய இருதயத்தையும் யாரு சாய்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிற அனுபவம் தான். மத்தேயு 19:27 எப்படி பின் செல்லணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு, எதெல்லாம் வேண்டான ஆண்டவர் சொல்லுதாரோ, கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுதாரோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றபடி அவருக்கு பின்னால் நடக்கிறதுக்கு தன் ஒப்பு கொடுத்து போறதுதான் சீசத்துவம். வாசிங்க மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னாரு, நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எதெல்லாம் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரோ, புதிய ஏற்பாட்டு வசனம் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுதா, வேண்டாம் 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 கூடாது அப்படின்னு சொல்லுது, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு அந்த போதனைகளை பின்பற்றுகிறதா ஆண்டவரை பின்பற்றுகிறது. அவருடைய வேத வசனங்களுக்கு படி நம்ம நடக்கிறது, அந்த வேத வசனத்தை படி பின்பற்றி போறதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிறது. இவர்கள் சீசர்கள். சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இல்லைன்னா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க கழுவுன பாவியா தான் இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்காது, நாட்டம் போகாது. முகத்தில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படல. ஏன் ரட்சிக்கப்படலன்னா வசனத்தின்படி அவர்கள் மனம் திருப்பப்படவில்லை. கர்த்தருடைய சீசத்துவம் அவருக்கு போதிக்கப்படவில்லை. அவருக்கு பின் செல்கிற அனுபவம் இல்லை. விட்டு பின் செல்கிற அனுபவம் இல்லை. வாசிட்டீங்களா? எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் அப்பா, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே. நீ அதெல்லாம் வேண்டாம் சொன்னீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே. உனக்கு பின்னால உங்க பின்பற்றி நான் வருகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அப்பொழுது ரட்சிப்பு கிடைக்கும், ரட்சிக்கப்படுவார்கள்.
சீசனாக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க வெளி தெளிவாக வேத நமக்கு எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:40-41 நீங்க வாசித்து பாருங்க. எழுதப்பட்ட வசனங்களுக்கு எழுதப்பட்டவர்களுக்கு மாறானவர்களை விட்டு விடுகிறவர் தான் சீசன். வாசிக்க அப்போஸ்தலர் 2:40-41. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்னும் புத்தி சொன்னார். ஆமா, எழுதப்பட்ட வசனத்துக்கு மாறா, பைபிளுடைய வசனத்துக்கு மாறா, வேத வசனத்துக்கு மாறாக போதிக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க, இவங்களை விட்டு விலகி, இப்படி இந்த கள்ள உபதேசங்களை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி விட்டுவிட வேண்டியது விட்டு இதான் மனம் திரும்புகிறது. எதெல்லாம் கூடாதுன்னு வேதம் சொல்லுதோ எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பிடலாம். வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சீசனாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் சந்தோஷமாக ஞானம் பார்த்தார்கள். ஆகிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவங்களை பெண்டிங்கில் வச்சிடணுங்கிறது தான் நம்முடைய காரியம். அவங்கள பெண்டிங்கில் வச்சிருந்தோம். சுய இஷ்டமான போதனைகள் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல நாங்களாம் வாலிபர்களாக இருக்கிற காலத்துல நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறதுக்காக நாங்கள் கூட்டங்களுக்கு சபைகளுக்கு நாங்கள் ஓடித்திருந்த காலங்களில ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்கிறதே ஒரு கடினமான உபதேசமா இருந்துச்சு. அன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்கிறது ஒரு கடினமான உபதேசம். ஞானஸ்தானம் வெற்றி கொண்டாலும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு போதிக்கிறதுனா அது மக்களுக்கு கடினமா இருக்கும். யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? இது மதமாற்றுகிற அனுபவம் இல்லை, மனமாற்றம் அடைகிற அனுபவம், மாற்றம் உண்டாக்குற அனுபவம் அப்படின்னு போதிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருந்துச்சு. அது ஒரு கடினமான உபதேசமாக அன்றைக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ள மனசுலன்னா எந்த ஒரு உபதேசமும் அது கடினமான உபதேசம் தான். நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம மனச ஆயத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன போல அது லகுவான ஒரு காரியம் தான். அது ஒரு லகுவான காரியம் தான். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது தான் சொல்லப்பட்டது. கடினம் எங்க இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளாத இருதயத்துல தான் இருக்குது. அப்படியே இருந்துச்சு. இப்போ இந்த காலங்கள் கடந்து போன இந்த காலங்கள்ல ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்பனாதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா சீசனாக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறது இல்லை, சீசத்துவத்தை குறித்து போதிக்கிறது இல்லை. வேதத்துக்கு மாறா இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற கள்ள போதனைகளுக்கு மாறான போதனைகளுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளணும். வெறுத்து விடணும், விட்டு கர்த்தருக்கு பின் செல்றதுக்கு நீங்க ஆயத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த காலங்கள்ல நடமாடுற கள்ள உபதேசம் 1 தீமோத்தேயு 2:9-10. எல்லாத்தையும் விட்டு வேற சொல்கிறபடி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து
சீசராகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். சீசர் ஆகணும். 1 தீமோத்தேயு 2:9-10 வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விளையாடப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் ஞானத்தினாலும் தெரிந்த புத்தினாலும் ஏற்றபடியே நற்கிரியை நடத்தங்களை அலங்கரிக்கணும். இப்படிதான் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலால் பொன்னினால் முத்துக்களினால் விளையாடப்பட்ட வஸ்திரங்களால் தங்களை அலங்கரிக்க கூடாது. அப்படி நேற்று வரைக்கும் இருந்தா தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை மாற்றிக்கிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? நகை ஆபரணங்கள். இப்போ கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள் கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் இருக்கிறார்களா? அவர்கள் முதலாவது இருக்கிறார்கள் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் அந்த ரட்சிப்பை முறையாக பெற்று அந்த அனுபவத்துக்குள் இருக்கிறார்களா? அவர் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் பாவம் கழுவப்பட்டிருக்கிறதா? அவர் பாவத்திலிருந்து விடுதலாக இருக்கிறார்களா? அவருடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறதா? அவருடைய பிதாவாகிய தேவனோடு இருக்கிறதா? அப்படிங்கிறது கேள்வியான ஒரு காரியமா இருக்கு. கேள்விக்குறியான ஒரு காரியமா இருக்கு. பெற்று அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உலகத்துக்குள்ள அதனால உண்டான ஆசீர்வாதங்களை அவங்க அனுபவிச்சு அதுல அவங்க இருந்தாங்கன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெறணும் சொல்லி அதை சரியா உண்மையா போதிப்பாங்க. நேற்று நான் ஒருவரோடு கூட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசிக் கொண்டு சொன்னாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நகை இருக்க தடையா இருக்கணும். அது நகை ஒண்ணு ரட்சிக்கப்படுறதுக்கு தடையா இருக்க வேண்டாம். ரட்சிக்கப்படுறவங்க விட்டு விடாதீங்க, விட்டு விடணும். தேவனுக்கு பின் நடக்கணும். அப்படின்னா இது கூடாது, இந்த அலங்காரம் புற அலங்காரம் கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாத்திக்கிட்டு தான் நம்ம ஞானசாரம் எடுக்கணும். அவங்க ரொம்ப பாரம்பரியமான இந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இந்து தெய்வத்தெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட இது கட்டாயம் சொல்லக்கூடாது. அதனால அவங்களுக்கு மனசு வரும்போது கலட்டிக்கிட்டோம். இந்து தெய்வங்களை விட்டுட்டு வர்றவங்க இது இந்து தெய்வங்களுடைய அலங்காரம் தான். இந்த நகை நட்டு அலங்காரம் தான். இந்து தெய்வங்களை பாருங்க, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் பொம்பளை சாமி மாத்திரமில்ல ஆம்பளை சாமியை நினைச்சிருப்பாரு. அங்க ஆபரணங்கள் போட்டு அலங்கரிச்சிருப்பாரு. அப்ப அலங்கரிக்கிறது நகைகள் எல்லாம் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறது பிற தெய்வங்களுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப அந்த தெய்வத்தை விட்டுட்டு வரும்போது இதையும் சேர்த்து விட்டுட்டு வந்து தங்களை முழுக்க ஒப்பு கொடுத்து ஞானதானம் பெற்றா இவங்க பழைய பாவத்திலிருந்து விடுதலையாக பழைய பாவம் இவங்களுக்கு மன்னிக்கப்படும். இவங்க புது மனுஷனாக இருப்பாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த ஊழியக்காரர் தன்னை ஏமாத்தி ஜனங்களை ஏமாத்தி வஞ்சித்து தன் கூடத்தில் இருக்கிற மக்களை, தன் ஐக்கியத்தில் இருக்கிற மக்களை பாவிகளாகவே கர்த்தருக்கு ஆராய்ச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். 1 பேர் 5, 7, 8 கூட இது எழுதப்பட்டிருக்கிறது. களத்துல சமுதாயம் மதிக்காது, மதிக்காம போட்டோம். சமுதாயம் மதிக்காம போட்டோம். சமுதாயம் மதிக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை மதிக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கணுமா?
இருக்கணுமா? சமுதாயத்துக்கு பிரியமா இருக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவரத்துல வந்து நம்ம திரும்பி இருக்கிறோம், ஆண்டவரத்துல வந்து இருக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 5:7-8 அவர் உங்களை விசாரிக்கிறவர்களா? உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். சாரி 1 பேதுரு 3:2-3 நம்பர் மாதிரி 1 பேதுரு 3:2-3 போதனையின்றி மனைவிகளை நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படும் 3-4 கூட வாசிங்க. மயிரை பின்னி பொன்னான ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்கள். ஆமா, புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாயிக்க இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கூடாது. அதுவே தேவனுடைய பார்வையில் நேரப்பட்டது. அதான் தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவனுக்கு எது பிரியம்னு சொல்லி அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் வர்றது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறது தான் கிறிஸ்துக்குள்ள பிறக்கிறவனாகும். புது வாழ்க்கை நமக்கு இருக்கும். நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறத நம்ம காண முடியும். இதான் ரட்சிப்பு. கணவன் ரட்சிக்கப்படலை, அதனால ஞானஸ்நானத்தின் மூலமா ரட்சிக்கப்பட முடியும். அதனால நகையோட ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். இல்லைன்னா நகையை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு போது கலட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு என்னது இடுப்புல கட்டி வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த நகையா ரட்சிப்புக்கு தடையா இருக்கு. அப்ப நகையா ரட்சிப்புக்கு தடையா இருக்குன்னா ஞானஸ்நானம் பெறதுக்கு இதுக்கு தடையா இருக்குன்னு அர்த்தம். அவங்க சொல்ற அர்த்தம் அது ரட்சிப்பே இல்லை. ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார் என்று அறிந்திருக்கிறான். ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தால் புதிதாக்குவதனாலும் அவர் ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லி வேதம் சொல்றது ரைட்டு. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த நகை இதுக்கு தடையா இருக்கு அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏன் தடையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்றாங்கன்னு என்ன வழங்கிவிடலாம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எதுக்கு இந்த நகை தடையா இருக்கு, நகை போட்டுவிட்டு ஞானஸ்நானம் கொடுத்துருவோம். அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. ரட்சிப்பு என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. அது ரட்சிப்பே இல்லை. நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இப்படி ஒரு கள்ள உபதேசம் ஏதேனும் இல்லை வலுசெல்பம் பண்ண உபதேசம் மாதிரி இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்துல, கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படி கள்ள உபதேசம் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ஞானஸ்நானத்தை குறித்து கள்ள உபதேசம் நடமாடுது ஆண்டவரே. அது அந்த ஏதேனுடைய உபதேசம் போலவே கேட்கறதுக்கு இனிமையாகவும் செரிகிற மாதிரியும் மக்களுக்கு படுற மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நான் ஒரு நாள் தேவசம் நான் ஜெபம் பண்ணேன். அவரை தெளிவா திட்டமா என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு மனுஷி நகையை கலட்டி தன்னை முழுசா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம அதை வெறுத்துட்டு தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னா அந்த ஞானஸ்நானம் செல்லுபடி ஆகாது, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவங்கள என்ன ஆண்டவர் செய்யணும்னு கேட்டேன். திரும்ப ஒரு தடவை அவங்க திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். கலந்துட்டு முறையா திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். கணவன் ரட்சிக்கப்படலைன்னா வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 12-13 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வசனம் 12-13. அப்படி ஒரு ஸ்திரீ என்னுடைய புருஷன் அப்படி ஒரு ஸ்திரீயோட புருஷன் அவிசுவாசியா இருந்தோம். நல்ல தெளிவா வாசிக்கணும். அவிசுவாசியா இருந்தோம்.
அவனுடனே வாசமாயிருக்க ஆ, அவனுக்கு சம்மதித்தால் சம்மதமா இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். ஆமா. இனத்தினாலாகில் ஆமா. விசுவாசியான புருஷன் அவிசுவாசியான புருஷன் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவி தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப நம்ம ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது கிறிஸ்துடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். கணவன் ரசிக்கப்படாவிட்டாலும் நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வரலாம். மனைவி ரட்சிக்கப்படாவிட்டாலும் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ள நம்ம வாரோம். 15-16 வசனங்களை வாசிக்க. அதுக்கு கணவனும் மனைவியும் தடையா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை மாற்றிக் கொள்வதற்கு அவங்க தடையா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை போட்டுக்கிட்டு அவர் அடிப்பாரு, மிதிப்பாரு, இல்லைன்னா விட்டு விட்டு தொலைத்திடுவாரு, அப்படிலாம் கிடையாது. அப்படி வேதம் சொல்லல. அப்படி நீ போட்டுக்கிட்டு கணவர் ரசிக்கப்படல, நீ ரசிக்கப்படணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னா போட்டுக்கிட்டே ஞானஸ்நானம் எங்கேயும் கர்த்தர் எழுதியிருக்கல. என்ன செய்யணும், எதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் தான் இங்க வேதம் சொல்லுது. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதான் உண்மை. 15-16 வாசிங்க. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் ஆமா பிரிந்து போகட்டும். ஆமா. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமா. மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் இருந்திருக்கு. எல்லாவற்றையும் விட்டு பெண் செல்லுகிறவன் தான் சீசன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம இருதயத்தை சாய்க்கணும். நம்ம சீசன் ஆக்குறதுக்கு இந்த இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா, அப்படி சீசர் ஆக்குறதுக்கு என்ன தடையா இருந்தாலும் அதை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி போட்டுட்டு நம்ம மன உறுதியா இருந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மனப்பூர்வமாக நம்ம சம்மதிச்சு ஒப்புக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் பெற்றா நம்ம ரட்சிக்கப்படுவோம். வேதத்தை புரட்டி ஊழியக்காரர்கள் பிரசங்கப்படாது. அப்படி கஷ்டமா இருக்குன்னா காத்திருக்கலாம். இந்த கணவனுடைய அனுமதி கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம். அதற்காக ஜெபிக்கலாம். கள்ளோபதேசம் பண்ணி ஒரு தப்பறையான ஞானஸ்நானம் கொடுத்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு மக்களை வஞ்சனைக்குள்ள நடத்தக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. எப்படி ரட்சிப்பை முறையாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியம் பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அப்ப ஞானஸ்நானம் இப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். எதையெல்லாம் கூடாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் விட்டுட்டு சீசத்துவத்தை அடைந்து சீசனாகி எனக்கு கர்த்தருக்கு தான் வேணும், மற்றதெல்லாம் போனாலும் போகட்டும்னு மன உறுதியா இருந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாயும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2:42 பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அதாவது கர்த்தருடைய இன்னும் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ளாக ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தாவினால் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அவர்களை பரிசுத்தமாக்குற உபதேசம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்தையே நாம் தொடர்ந்து கைக்கொள்ளும்படியாக நாம் இன்னும் நம்முடைய இதயத்தை சார்ந்து தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லணும். அப்ப நாம் தொடர்ந்து ரட்சிக்கப்படுவோம். வாசிக்க. அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஆமா. இந்த அடிப்படையான அந்த ரட்சிப்பை கிறிஸ்துக்குள் பிறகுற அனுபவத்துக்குள்ள வந்து
ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஒரு சரியான ஒரு ஐக்கியத்தில் அந்நியத்துல சரியான ஊழியக்காரர்களோடு கூட ஒரு ஐக்கியத்துல ஒரு அந்நியத்துல அவங்களோட கூட இருந்து சிறுவிருந்தில் பங்கு பெற்று ஜெபம் பண்ணி நாம் தேவ சமூகத்துக்குள்ள நாம் இருக்கணும், தொடரணும்னு சொல்லப்படுது. இது இப்படிதான் ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம பெருக முடியும். முதல் கோணம் முற்று கோணங்கிற மாதிரி கிறிஸ்துக்குள்ளாக்குற அந்த அனுபவமே தப்பா இருந்துச்சுன்னா எல்லாம் தப்பா தான் இருக்கும். அப்படி தொடரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நாள் இது முடிஞ்சு போகிற அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியத்தில் இருந்து அந்த கிறிஸ்துவ ஐக்கியத்திலும் இந்த நல்ல ஐக்கியத்திலும் இந்த பரிசுத்தமுள்ள அந்த ஐக்கியத்திலும் அந்த பரிசுத்தமுள்ள அந்த சபையில இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? வளரணும். யோவான் 8:31 யோவான் 8:31 அதற்கு தொடர்ந்து போதிக்கப்படுற காரியங்களை கை கொண்டு அதுல உறுதியாக நிலைச்சிருக்கணும். இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு வாசிங்க யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். ஆமா, அவன் தொடர்ந்து நம்ம ரட்சிப்பு அனுபவத்தில் வளர்கிறதுக்கு அவருடைய உபதேசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். 2 Timothée 3:14 நீங்கள் கற்றை நிச்சயத்தை கொண்டவர்கள் நிலைத்திருங்கள் என்று அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:3 வாசிங்க. 1 யோவான் 3:3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணமுடையவன் எவ்வளவு என்ன செய்வான்? தொடர்ந்து தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பான். வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பான். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான். விட்டுக்கொண்டு தொடர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டியது பிடித்துக் கொள்வான். பின்னாளர்களை மறந்து முன்னாளர்களை நாடி லெக்க நோக்கி தொடருவான். இது வளர்கிற அனுபவம், ரட்சிப்பில் வளர்கிற அனுபவம். வாசிங்க 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள கடவுள். தொடர்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அதுக்கும் வேதத்தில் உபதேசம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கற்று நிச்சயத்தைப்படுத்தி உறுதிப்படுத்திக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் தான் வெளிப்படுத்தல் 22:14 நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நித்தமும் பரிசுத்தமாகிட்டே இருக்கலாம். 2 Corinthians 7:1 இன்னும் நம்மளுடைய குறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஒப்புக்கொண்டு அதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு நம்ம இன்னும் பிரயாசப்படணும். அதற்கு வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நம்ம கருத்தா ஆய்ந்து பார்த்து போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிற பொழுது கவனித்து கேட்டு இருதயத்தில் வைத்து அப்படி நம்ம நடக்கிற பொழுது பரிசுத்தமாகிக்கிட்டே இருப்போம். வாசிக்கலாம் 2 Corinthians 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. நாம் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் இன்னும் நித்தம் நம்ம சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கலை தேவ வைத்தோட பூரணமாய் பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது. இதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு அடையாளம், அர்த்தம். ஆரம்பம் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். தொடர்ந்து நாம் பயன்படுத்தி அடைய முடியும். அப்ப ஞானஸ்தானம் பெற்றாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு, திருப்பதியில பங்கு பெற்றாச்சு, சபை ஐக்கியத்தில் இருக்கோம். அப்ப இனி பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யலாம், செய்யலாம். நாய் தான் கக்கரையை தின்கிற அனுபவம், பன்றி சேற்றுல கலவட பன்றி திரும்ப சேற்றுல போற அனுபவம் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ
நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நம்ம நித்தமும் பரிசுத்தமாவதற்கு உபதேசம் இருக்கு. அதன்படி நம்மளை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவோட ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தேவாவியனுடைய நடத்தனால நம்ம பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும். இன்னும் வளர்வதற்கு நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப கருத்தா கவனம் செலுத்தணும். ரொம்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம தொடர்ந்து நம்மளை சரியா உறுதியா காத்துக்கணும். மத்தேயு 10:22 வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதனால நம்ம அநேக காரியங்கள்ல அநேகரால நம்ம பகைக்கப்படுகிறோம். அந்த உலகம் நம்மளை பகைக்கி, சமுதாயம் நம்ம பகைக்கி, உறவுகள் நம்மளை பகைக்கி, அநேகருடைய எதிர்ப்பை நம்ம சம்பாத்தியம் பண்ண வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, அப்பதான் நீங்க பூரண ரட்சிப்பட முடியும். முடிந்த இதுல நம்ம உறுதியா இருக்கணும். இடையில நம்ம அதுல தவறிடக்கூடாது. மத்தேயு 10:22 வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, எதையும் இழக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, முடியவரை இந்த நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலும் அந்த வளர்கிற அனுபவத்திலையும் அதை பூரணப்படுவதற்காக நமக்கு சொல்லப்பட்ட காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். அது ஒருவேளை தான் ஆண்டவர்கள் செய்வாரு, பூர்ணப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்துக்கு மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்வாரு. இதுதான் மெய்யான ரட்சிப்பு. இதற்கு நல்ல ஊழியக்காரங்க வேணும், நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் வேணும், நல்ல ஐக்கியம் வேணும், நல்ல சபை வேணும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? உங்க ரட்சிப்பு இப்போ கேட்ட உபதேசத்தின்படி, இந்த இறை சட்டத்தின்படி இந்த சரிதானா? உங்க ஊழியக்காரர், உங்க ஆவிக்குரிய தலைவர், உங்க சபை தலைவர், உங்க ஐக்கியம், இதெல்லாம் வேதத்தின்படி சரியா இருக்கா அப்படிங்கிறத நாம இதை கேட்கிறவங்களும் ஆலோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் சொன்னபடி அவருடைய வசனத்தின்படி சரியாய் செய்கிற பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மற்றபடி கர்த்தருடைய ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் ரட்சிக்கப்படுகிறது சரியா இருக்க வேண்டும். அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பார்க்க தேவனாக்கத்தில் நாம் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.